பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டது தொடர்பாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. பாமக தலைவரான அன்புமணி தனது தந்தையும் நிறுவனருமான ராமதாசின் ஆலோசனைகளை பெறாமல் செயல்பட்டு வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக இளைஞர் அணி தலைவர் நியமனத்திலும் ராமதாசின் விருப்பத்திற்கு மாறாக அன்புமணி முட்டுக்கட்டை போட்டதால் மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டது தொடர்பாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. கட்சி மற்றும் சங்கத்தின் புதிய தலைமுறையினர் எனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டும் என்ற அன்பு கட்டளையின் பேரில் அதாவது புதிய தலைமுறையினர் எனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டும் என்ற அன்பு கட்டளையின் பேரில் அதனை தடுக்க நாங்கள் அமலும் அவர் ஆசையை நிறைவேற்றிட வேண்டியும் 2026 எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன். அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி எனது முழு மனதுடன் இந்த அறிவிப்பை நான் இன்று வெளியிடுகிறேன். அதாவது 10/4/2020. இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ராமதாஸ், செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் JK மணி. 2026 பிஜேபி தொடருமா இல்ல நீங்க அமித்ஷா புதிதாக இப்போ வந்து நிறுவன தலைவர் வந்து தலைவராக மாறி இருக்கீங்க. 2026 பாஜகவுடன் கூட்டணி அமைப்பீங்களா? அதாவது இன்றைக்கு தான் எனக்கு நான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். நிறுவனர் பிளஸ் தலைவர். அதனால இனி நிர்வாக குழு, செயற்குழு, மாவட்ட செயலாளர்கள், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரையும் கூட்டி பேசி முடிவெடுப்போம். காரணங்கள் இருக்கிறேன். காரணங்கள் பல உண்டு. அதையெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது. சிறுக சிறுக பகிர்ந்து கொள்ளலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.